अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்ட மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 17வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டியது. இந்த அத்தியாயம் முழுக்கவே ஞானத்தின் லட்சணம், அதாவது ஞானியின் லட்சணங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ ஞானம் அடைந்த பிறகு அந்த ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்காக, அல்லது நாம என்ன லட்சணத்துல இருக்கோம்னு நம்மளை நாமே பரிசோதித்துக் கொள்வதற்காக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் இல்லாம நீ பாட்டுக்கு ஞானினும் மனசுக்குள்ள நீ நினைச்சிடக்கூடாது என்பதை பரிசோதித்துக் கொள்வதற்காக என்றும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ரீதியில நிறைய பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி. விடுதலை பெற்ற ஆத்மா யாரையும் நிந்திப்பதும் இல்லை, புகழ்வதும் இல்லை, எதையும் கொடுப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை, மகிழ்ச்சி அடைவதும் இல்லை, கோபப்படுவதும் இல்லை. அவன் எல்லாவற்றிலுமே பற்றற்றவனாகவே சுதந்திரமானவனாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, யாரையும் புகழ மாட்டான், திட்ட மாட்டான். நான் புகழ வேண்டிய இடத்துல கூட புகழ மாட்டானா, திட்ட வேண்டிய இடத்துல கூட திட்ட மாட்டானா, எதையும் கொடுக்க மாட்டான்னா அவனுக்கு ஹெல்பிங் ஹேண்டே இருக்காதா, எதையும் கொடுக்கவே மாட்டானா, எதையும் எடுக்க மாட்டான்னா ஞானிகள்லாம் பிச்சை எடுத்து தானே வாழ்றாங்க, பிச்சை கூட எடுக்க மாட்டானா, மகிழ்ச்சி அடைவதும் இல்லை. என்னது, அவன் எந்நேரமே சந்தோஷமா தானே இருப்பான், மகிழ்ச்சி அடைய மாட்டானா, கோவப்பட மாட்டானா, கோவப்பட வேண்டிய நேரத்துல படலாம் இல்ல, தப்பில்லையா, தப்பா அப்படின்னா சொல்லிட்டு இந்த டவுட்ஸ் எல்லாம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு தோணலாம். பட் இதை நீங்க ரெண்டு விதமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு, இதெல்லாம் செய்வான், ஆனால் எப்படி செய்வான், ஒரு நடிகர் கதாபாத்திரத்தை செய்யும் போது எப்படி செய்வானோ அப்படி செய்வான். இது ஒரு விளக்கமா நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப நடிகன் செய்தானா செய்யலையா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? அவன் செய்யற மாதிரி தோண்டிடுச்சே தவிர, செய்யற மாதிரி ஒரு ஒரு பாவலா காட்டினானே தவிர, உண்மையில் அவன் செய்தானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்யலைன்றதை நீங்க ஒத்துப்பீங்க. சரியா? இது ஒன் வே ஆஃப் விளக்கம். இன்னொரு வே ஆஃப் விளக்கம் கேட்கணும் அப்படின்னா, அவன் சரணடைந்த பக்தனாக மாறிவிடுகின்றான், அல்லது தான் பிரம்மஸ்வரூபம் என்று பிரம்மத்தில் லயித்து விடுகின்றான். அப்போ இந்த உடம்பை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த வேலையை இவன் விட்டுறான். விட்டுட்டா அப்ப யார் எடுத்துப்பான் பொறுப்பு? ஈஸ்வரன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அப்போ நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன். இந்த அஷ்டாவக்ர கீதையில கூட திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார், திங்ஸ் எல்லாம் ஷுட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி தான். எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனா இருந்தா மட்டும்தான் நீ ஞானின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருந்தார். ஸோ அவன் இதையெல்லாம் செய்வானா மாட்டானா அப்படின்னா, அவன் பாடி செய்யும், அவன் செய்ய மாட்டான். உண்மையா சொல்றீங்க, அவன் பாடி செய்யும், அவன் செய்ய மாட்டான்னா பாடி எப்படி இயங்கும்? பாடி ஈஸ்வரனின் இயக்கத்தால் இயங்கும். ஆனால் தான் செய்கிறேன் என்ற பாவம் அவனிடத்தில் இல்லை, அதனால் அவன் செய்வதில்லை அப்படின்னு நீங்க எந்த விதமாகவும் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இது நான் எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நான் என்ன டெஸ்ட் பண்றதுக்காக தானே சொல்லியிருக்காங்க, யாட்ஸ்டிக்காக தானே சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, ஆமா உங்களுக்கு யாட்ஸ்டிக்கா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீங்க கோவப்படும் போது அதை நடிகன் வெளிப்படுத்துற மாதிரி வெளிப்படுத்துறீங்களா? யாரையாவது நிந்திக்கும் போதோ அல்லது புகழும் போதோ அல்லது எதையாவது கொடுக்கும் போதோ எடுக்கும் போதோ மகிழ்ச்சி அடையும் போதோ, ஆல் தீஸ் திங்ஸ் ஒரு நடிகனை போல் நீங்கள் ஒரு மாயா விளையாட்டிற்காக செய்கிறீர்கள் என்ற பாவனையில செய்கிறீங்களா, அல்லது நீங்க நிஜமாவே செய்றீங்களா? இந்த செக் பாயிண்ட் நம்ம பண்ணாலே புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது செக் பாயிண்ட், நான் செய்கிறேன்ற பாவம் இல்லாம அது நடக்குதா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு என்ஷூர் பாயிண்ட் மூலியமா நம்ம ஞானியா இல்லையா அப்படிங்கிறத ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா?
சரி, இப்ப இதை வேற எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது செய்வானா மாட்டானா அப்படிங்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டீங்க. ஆனா இவர் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்காருல்ல, வேற எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இவன் வந்து யாரையாவது நிந்தித்தால் அப்படின்னா ஏன் நிந்திக்கணும்? நான் நிந்தித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொருத்தனை மட்டம் தட்டுதல், குறை சொல்லுதல், குற்றம் சொல்லுதல், இதுதான் நிந்தனை செய்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆஹ் அல்லது இகழ்தல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். புகழ்வதற்கு ஆப்போசிட் கூட நிந்திப்பது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஏன் நான் இகழணும்? யாரையாவது இகழணும் அப்படின்னு சொன்ன, யாரையாவது நிந்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, எப்ப நிந்திப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னா வந்துடும். அப்போ என்னை யாராவது இகழ்ந்தாங்கன்னா நான் அவங்களை இகழணும்னு தோணும். என்னை யாராவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்கள வந்து திட்டி தீக்கணும்னு தோணும். அவங்கள வந்து புகழ்வதற்கு ஆப்போசிட்டா என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணணும்னு தோணும். அல்லது அவர்களால் நான் ஏதோ ஒரு வகையில் பாதிப்படைந்திருந்தால் கண்டிப்பா எனக்கு அவங்கள திட்டி தீர்த்திடணும்னு தோணும். சரியா? பட் கண்டிப்பா ஒரு ஆத்மஸ்வரூபத்துல லயித்து இருக்கின்றவனுக்கு இதெல்லாம் நடக்காது. யாரும் என்னை வந்து என்னுடைய சந்தோஷத்தை பறிக்க முடியாது. எத்தனை பேர் என்ன இகழ்ந்தாலும் நான் சந்தோஷமா தானே இருக்க போறேன். அப்போ அன்அஃபெக்டடாக பாதிப்பில்லாமல் இருக்கின்ற நான் ஒருவனை நிகழ வேண்டும், நிந்திக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படாது. அதே மாதிரி புகழ வேண்டிய அவசியம் ஏற்படுமா அப்படின்னா, புகழ் அப்படிங்கிறது பொதுவா இன்ஜென்ரலா யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்ககிட்ட இருந்து எதையாவது காரியம் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, உங்க மனசுல நான் இடம் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களை புகழ்ந்தா நான் வந்து உங்க மனசுல இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இதெல்லாம் எதுக்கு செய்யறோம் அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட இருந்து என்னத்தையோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கறதுனால நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வருது. பட் ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு டூ லைக் தட் இல்லையா? உங்ககிட்ட இருந்து ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டிய நிலைமையில நான் இல்லை. நான் என் சொரூபத்தில் லயித்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது ரெண்டாவது அவன் வந்து எல்லாமே நான் தாங்கிற ஃபீலிங்ல வேற இருக்கான். அப்படி இருக்கிறதுனால இவன் எதையாவது அடைந்துதான் அவன் சுகப்பட வேண்டும், யாரையாவது பிரைஸ் பண்ணிதான் இவன் வந்து சுகமடைய வேண்டும் என்ற ஒரு நிலையிலேயும் இவன் இல்லை என்ற காரணத்தின் கொண்டும் கூட இவன் புகழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எதையும் கொடுப்பதில்லைன்னு எப்படிங்க சொல்லிட்டாரு கடைசியில, கொடுத்தா என்னங்க தப்பு அப்படின்னா, நீங்க இது எல்லாத்தையுமே நான் முதல்ல சொன்ன இந்த ரெண்டோட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்டென்ஷன் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எதையாவது கொடுக்கறதுனால அவங்க கிட்ட இருந்து என்னத்தையாவது நம்ம எதிர்பார்த்து கொடுக்குறோமா? பொதுவா வந்து கொடுக்கறது எடுக்கிறது எல்லாமே நம்ம ஒரு இம்பியூர் இன்டென்ஷனோட, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோட தான் பொதுவா பண்றது உண்டு. ஸோ அந்த இன்டென்ஷனை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. ஏன்னா இவனுக்கு லைக்ஸும் இல்லை, டிஸ்லைக்ஸும் இல்லை, அதனால கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமோ எடுக்கணுங்கிற அவசியமோ இவனுக்கு இருக்காது. அதே மாதிரி மகிழ்ச்சிங்கிறது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னால மகிழ்ச்சி அவன் அடைவதில்லை. கோபப்படுவது, டிஸ்லைக்ஸ்ல கோபப்படுவதில்லை, லைக்ஸ்ல யாரும் கோபப்பட போறதில்லை. ஸோ டிஸ்லைக்ஸ்ல கோபப்படுவதில்லை. சரி, இப்படி நீங்க இன்னொரு வகையாகவும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி மெயின் இன்டென்ஷன் இந்த பர்டிகுலர் 13வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அவன் இதெல்லாம் செய்ய மாட்டான்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அர்த்தம் வந்து சும்மா நாஜுக்கும் மாயையாக செய்வான்னு எடுத்துக்கலாம், அல்லது ஈஸ்வரனின் அனுகிரகத்தால் அது நடக்குமே தவிர அவன் செய்ய மாட்டான்னு எடுத்துக்கலாம், அல்லது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல அவன் அதை செய்ய மாட்டான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? யாரும் மியூட் போடலைன்னா போட்டுக்கோங்க. The great soul remains poised and undisturbed, whether in the presence of a passionate woman or observing the approach of his death, he is truly free. எக்ஸ்ட்ரீமா சொல்லிட்டாரு இருப்பாங்க ஸ்லோகத்துல. காமம் மிகுந்த ஒரு பெண்ணின் முன்னிலையில் இருந்தாலும் சரி, அல்லது தனது மரணம் நெருங்கி வருவதை கண்டாலும் சரி, மகாத்மா எப்போதும் சமநிலையோடும் கலக்கமின்றியும் இருப்பான். அவனே உண்மையான சுதந்திர மனிதன். ரெண்டு எக்ஸ்ட்ரீமான பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு பாருங்க. காமம் மிகுந்த ஒரு பெண்ணின் முன்னிலையில் இருந்தாலும் சரி, அதாவது ஒரு பெண் இருக்கிறான்னா அவள் காமத்தை கொடுக்கறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்லிட்டார். சரியா? சோ அப்ப அவன் மனது ஒரு மயிர் முனை உளவு கூட வணங்காது அப்படின்னு ஞானதேவர் சொல்ற மாதிரி,
இஸ் அன்அஃபெக்டட் பை எனி திங். ஒன்று. ரெண்டாவது மரணமே நெருங்கி, ஒன்று வந்து லைக்ஸில், இன்னொன்று டிஸ்லைக்ஸில். ஒன்று பிடிச்ச விஷயம், ஒன்று பிடிக்காத விஷயம். அதுக்காக தான் இந்த ரெண்டை கொடுத்துருக்காரு. ஸோ அனதர் எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் என்னன்னா மரணமே நெருங்கி வரும்போது. இந்த ரெண்டையுமே அவனை பொறுத்த வரைக்கும் மேட்ரே கிடையாதுங்கிறான். இந்த லைக்ஸோட எக்ஸ்ட்ரீமும் சரி, டிஸ்லைக்ஸோட எக்ஸ்ட்ரீமும் சரி, ரெண்டுமே எனக்கு ஒன்று தானடா, மேட்ரே கிடையாது. அதனால எனக்கு ஆக போறது ஒன்றும் இல்லை, கலக்கமின்றி இருப்பான். என்னங்க இது, அது எப்படிங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அவன் சொரூபத்தில் இருக்கின்றான் என்று உணர்ந்தார். ஏன்னா ஞானியை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. நார்மல் பர்சன்னா அது எப்படிங்க அப்படின்னு கேட்கலாம். ஏய், இங்க பேசிட்டு இருக்கிறது ஞானியை பத்திடா. ஞானிக்கு என்னடா, அவன் என்னடா, அவன் சொரூபத்துல திளைத்து கொண்டிருக்கின்றான். அவர் என்ன ரேஞ்சில பேசியிருப்பார் ஞான தேவர். சொர்க்க சுகத்தை, யாரு ஞானிகள் சொர்க்க சுகத்தை எப்படி பார்ப்பாங்களாமா, இந்த பழைய ஏடுகள், பழைய ஏழைகள் உமி தவிடு தின்று சந்தோஷித்தால் அதை நீங்க பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ, அப்படி சொர்க்க சுகத்தை அனுபவிக்கிறவனை பார்த்தா அப்பாவும் இது ஒரு சுகம்னு சொல்லிட்டு இதுக்கு போயிட்டு இப்படி ஆசைப்படுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான்னா அவன் என்ன ரேஞ்சில் இருக்கான். அவன் எதுக்கிட்டா ஒரு பெண்ணு காம சுகத்துக்கு ஆசைப்படுறான். இல்ல நம்ம நாராயணர் இந்த ஏக்நாதி பகவதத்துல நரநாராயணரை பத்தி பேசும்போது சொர்க்கத்தில இருந்து எல்லா அப்சர சுந்தரிகளும் போயிட்டு அவளை எப்படியாவது மயக்கிடலான்னு போனாங்களாம். அவன் சொரூபத்துல தெளிச்சிட்டு இருந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில எல்லாரும் மன்னிப்பு கேட்டு நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லடா பரவாயில்ல, ஏதோ நீங்க உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேவைங்களா தோணுதோ அதை பண்ணிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல பண்ணுங்க, இப்ப என்ன, சரி வந்தது வந்துட்டேங்க, யாரு வந்தாலும் நான் வந்து சும்மா அனுப்புற பழக்கம் எனக்கு கிடையாது. சோ உங்க சொர்க்கலோகத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அழகுட ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு பரிசா கொடுக்குறேனே என்று ஊர்வசி அப்படிங்கிற பெண்ணை ஒரு கிஃப்டா கொடுத்து அனுப்புனாராம். ஸோ சச் இஸ் தி பவர் ஆஃப் ஒரு ஞானி. ஸோ பிரம்மஸ்வரூபத்துல திளைச்சிட்டு இருக்கும்போது நீ வந்து அல்ப சுகத்தை கொண்டு வந்து முன்னாடி காட்டினா எப்படியோ அப்படித்தான் இந்த பெண்ணின் காமசுகம் அவர்களுக்கு தோணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி மரணமே நேரிட்டால் அவன் தான் ஜீவன் முக்தன் ஆயிட்டானே அப்படின்னா அப்படின்னா அவன் உடலோடு இருக்கும் போதே உடல் கடந்த நிலையை அவன் அடைந்து விட்டானே. அதற்கப்புறம் அவன் உடல் இருந்தா என்ன, செத்தா என்ன, அதை பத்தி அவன் கவலைப்பட போறானா என்ன? இதுவும் ஞானேஸ்வரியில 8வது அத்தியாயத்துல சொல்லியிருப்பார். உத்தராயண மார்க்கம், தட்சிணாயன மார்க்கம், கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம். சோ எப்படி உசுறு போகும்போது எப்படி உசுர விட்டானே ஞானி ஆவேன்ற ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில சொல்லுவார், இதெல்லாம் யோக மார்க்கத்தில இருந்து இப்படி எல்லாம் வந்து பண்றது முறைதான். ஆனா நீ ஞானி முதல்லயே ஆயிட்டேன்னா, நீ கொஞ்சம் சூட்டிக்கா இருந்து பிரம்மஞானி ஆயிட்ட அப்படின்னா, ஜீவன் முக்தன் ஆயிட்ட அப்படின்னா, அதுக்கப்புறம் நீ காலத்தை பத்தி என்ன கவலைப்பட, கிருஷ்ண பட்சமாவது சுக்ல பட்சமாவது, இந்த உடம்பு இருந்தாலும் இல்லைனாலும் அதை பத்தி நீ கவலைப்பட மாட்டேன். அது எந்த உடம்பு எந்த நேரத்துல போகணும், எப்படி போகணும், எந்த கவலையும் உனக்கு இல்லை. ஏனென்றால் நீ ஆல்ரெடி உடலை கடந்த நிலையான பிரம்ம நிலையில் இருக்கின்றாய். இந்த உடல் இல்லவே இல்லை என்பதும் உணர்ந்து விட்டாய். அதுக்கப்புறம் இந்த உடல் இருக்கிறத பத்தி போறதை பத்தி உனக்கு என்ன கவலை. ஸோ தீஸ் திங்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் இங்க பிரம்மஞானியா இருக்கின்ற ஒருவனுக்கு மரணம் அப்படிங்கிறது மரணமே கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் மரணம்னு ஒன்று இருக்கா, நேற்று முந்தானாலும் குட் மார்னிங் மெசேஜ் நினைக்கிறேன், பிறவி அண்ட் இறப்பு, பிறப்பு இறப்பு அப்படின்னா பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. அவன் சொன்ன இதெல்லாம் இருக்குன்னு, இதெல்லாம் மாயிலடா. அவர் பிரம்மத்துக்கு, பிரம்ம ஞானிக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்பதுதானே உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இவன் எப்ப பிரம்மஞானி ஆயிட்டானோ அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறதோ இந்த பிறப்புங்கிறதோ இறப்புங்கிறதோ எல்லாமே மாயையில் தோன்றுகின்ற வெறும் தோற்றமாகத்தான் இருக்கின்றன என்று அவன் காண்கின்றான். அதனால் அந்த தோற்றம் வந்து அவனை பாதிச்சிடுமாங்க. அந்த தோற்றமாக இருப்பதுவே நான் என்ற ஒரு ஒன்றிலும் உணர்வில் இருந்து விட்டீங்கன்னா அது ஏதாவது பாதிக்க போகுதாங்க? சும்மா நாச்சுக்கும் தோற்றம்னாலே நம்மள ஒன்றும் பாதிக்க போறது இல்லை. அதுவும் சும்மா நாச்சுக்கும் நானே தோற்றமாதமாக தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற ஃபீலிங்ல இருக்கிறவன்ட்ட போயிட்டு இந்த மரணம் வந்தவன் என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ யூ ஷுட் என்ஷூர் யுவர் செல்ஃப் தட் நாம இந்த மாதிரி இருக்கோமா, நம்ம எப்பேற்பட்ட இந்த இடத்துல காமம் பெண் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா உங்களுக்கு என்ன காமமோ அதை யோசிச்சுப்பாங்க. சரியா? உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச வஸ்து என்னவோ அது முன்னாடி வரும்போதும் சரி, உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்காத வஸ்து எதையாவது முன்னாடி வரும்போதும் சரி,
Can you able to look it into equally? உங்களால அதை ரெண்டையும் சமமா உங்களால பார்க்க முடிஞ்சா நீங்க மாயையா பார்க்கறீங்கன்னு அர்த்தம், நீங்க பிரம்மஸ்வரூபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் என்ற விதமாகவும் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். The sage sees no difference between happiness and misery, man or woman, adversity and success. Everything is seen to be the same. ஒரே விஷயம் தாங்க திரும்ப திரும்ப சொல்லப்படும். ஆனாலும் நீங்க பொறுமையா போர் அடிக்காம கேட்பீங்க. நானும் அதனால போர் அடிக்காம சொல்லிட்டே இருக்கேன். ஞானி இன்பத்திற்கும் துன்பத்திற்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், வறுமைக்கும் வெற்றிக்கும் இடையே எந்த வித்தியாசத்தையும் காண்பதில்லை. அவனுக்கு எல்லாமே ஒன்றாகவே தோன்றுகிறது. நான் என்னத்த விளக்கம் கொடுக்க, சொன்னதைத்தான் சொல்லி ஆகணும், நீங்களும் கேட்டதைத்தான் கேட்டாகணும். சரியா? அது எப்படிங்க இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நடிகனுக்கு இன்பம் சீன்ல நடிக்கும் போதும் துன்பம் சீன்ல நடிக்கும் போதும் என்ன மண்ணாங்கிட்டா டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சேம் எக்ஸாம்பிள் தான் எனக்கு கேட்க தோணுது. அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரேங்களே, அது எப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம போகும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். மாயையில நானே தான் ஆணாவும் வலம் வர்றேன், பெண்ணாவும் வலம் வர்றேன். என்னுடைய கல்பனையில ஆணா இருக்கிறதும் நான் தான், பெண்ணா இருக்கிறதும் நான் தான்டா. எனக்கு என்கிட்ட நான் என்னடா டிஃபரன்ஸ பார்க்க போறேன்? நானே விதவிதமாக வளம் வரும்போது மாயைக்காக பேதம் தெரியும் தான். ஆனா உண்மையிலே என்கிட்ட பேதம் இருக்கா? வேதமற்ற நானே தானே அத்தனை வேதங்களிலும் வலம் வருகிறேன். இது ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்படி வேதங்கள் எல்லாம் நானாக இருக்கும் போது, வேதங்கள் அற்ற என் ஸ்வரூபத்தில் இந்த வேதங்கள் சும்மா நாச்சுக்கும் தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பொய்த்தோற்றமான வேதங்கள் என்னை பாதிக்குமா? பாதிக்குமா அப்படிங்கிறத விட அந்த பேதம் இல்லவே இல்லை, அந்த பேதமே இல்லை அப்படின்னு தானே எனக்கு தோணும். நீங்க என்னையா சொல்றீங்க? வேதம் இருக்குல்ல, வேதம் இருக்குல்ல அப்படிங்கிறது மாயையில பார்த்து சொல்லிட்டு இருக்க. வேதமா இருக்கிறதே நான் தானே, எனக்கு பேதம் தெரியுமான்னு யோசிடா. இப்போ தசாவதாரம் படத்துல கமலஹாசன் 10 வேஷங்களை போட்டான்ல, அவனே ஹீரோ, அவனே வில்லன், அவனே ஆணு, அவனே பெண்ணு. சரியா? அவனே ஒரு இடத்துல வெற்றி ஆகின்றான், அவனே ஒரு இடத்துல தோல்வி ஆகின்றான். வேற என்ன சொல்லியிருக்கு? வறுமைக்கும் தோல்விக்கும் வெற்றிக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலா வறுமைக்கும்னு போட்டாரு. சரி, ஓகே. ஸோ வெற்றி தோல்வி இது எல்லாமே வந்து அவன் நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவனுக்குள்ள இத்தனை வேதங்கள் வந்து அவனுக்கு வேதமா தெரியுமா அப்படின்னு யோசிங்க அப்படிங்கிறான். நம்ம படத்தை பாக்குற நமக்கு வந்து எல்லாத்தையுமே வேற வேறையா பாக்குறதுனால எல்லாருமே வேற வேறன்னு நமக்கு தோணலாம். பட் அவன் தானே எல்லாமே இருக்கான். ஆணா இருக்கிறதும் பெண்ணா இருக்கிறதும் அவனாவே இருக்கும்போது அவனுக்கு பேதம் தோன்றுமா? ஏன்னா நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. ஸோ தட்ஸ் வெரி சிம்பிள். நீ பிரம்மஸ்வரூபத்தில் லயித்திருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி நீ மட்டுமே தான் இருப்பாய், உன்னை தவிர வேற எதுவுமே இருக்காது. அப்ப தெரிகிறதெல்லாம் வேற வேறையா தெரியுதேன்னா அது சும்மா நாச்சகம். உனது கல்பனையால் நீயே தோற்றுவிக்கின்ற பற்று தோற்றம். உனது கல்பனையால் தோற்றுவிக்கிற தோற்றத்திலே ஆயிரம் ஆயிரமாக வேதங்கள் தெரிந்தாலும் அந்த பேதங்கள் அனைத்தும் நீயே அல்லவா? ஏன்னா உன் கற்பனையில் இருக்கக்கூடிய எல்லாமே நீயே தானே. ஏன்னா கற்பனையில் இருக்கக்கூடிய 4 பேர் 4 டிஃப்ரெண்டான வசனங்கள் பேசிட்டு இருந்தா அது எல்லாம் வேற வேற வசனங்களா? நீயா கல்பனையில உருவாக்குகின்ற வசனங்கள் தானே. அப்ப யாரோ யாரையோ அடிக்கிறாங்கன்னா யார் யார் அடிக்கிறாங்க? எல்லாமே நீ தானே. அப்ப பேதம் இருக்கா அப்படின்னா எங்க பேதம் இருக்கு? ஆட பேதம் இருக்கிற மாதிரி நான் சும்மா நாச்சுக்கும் கல்பனை பண்ணப்பா. எப்படிப்பா அது உண்மையில பேதமாகும்? நான் தானப்பா எல்லாமா இருக்கேன். எல்லா பேதங்களாக சும்மா நாச்சுக்கும் தோற்றுவித்தேன் என்பதுதான் உண்மையே தவிர உண்மையில் என்னிடத்தில் பேதத்தை காண முடியுமா? நான் எதையாவது பேதமாகத்தான் பார்க்க முடியுமா? இப்ப என்னையே நான் பேதமாக பார்த்ததாக மாறிவிடாதா? என்னிடத்தில் எப்படி நான் பேதத்தை காண முடியும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தால் பிரம்ம ஞானி எப்படி இருப்பான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நீங்களும் சொரூபத்தில் திளைத்திருக்கும் போது இப்படித்தான் இருப்பீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். We'll go to the next one now. In this age there is neither violence nor mercy, arrogance nor humility, anxiety nor wonder. His worldly life is exhausted. He has transcended his role as a person. ஞானியிடம் வன்முறையும் இல்லை, கருணையும் இல்லை.
அகந்தையும் இல்லை, பணிவும் இல்லை, கவலையும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை. அவனது உலக வாழ்க்கை முற்றிலுமாக தீர்ந்து விட்டது. அவன் ஒரு தனிநபர் என்ற அடையாளத்தையே கடந்து விட்டானே. சோ எனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணுன்றதுக்காக அந்த கடைசியில என்ன சொல்லிட்டார். என்ன லைன் அது? அவன் தனிநபர் என்ற அடையாளத்தை கடந்து விட்டான். எப்ப இந்த உலகத்துல இந்த உடம்பும் மனசும் புத்தியும் நான் நினைச்சுக்கிட்டு உன்னை தனி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ ஒரு தனிநபராக உன்னை நீ உணர்கிறாயோ, அப்போ கண்டிப்பா உன்கிட்ட வன்முறையும் இருக்கும், கருணையும் இருக்கும், உன்கிட்ட அகந்தையும் இருக்கும், பணிவும் இருக்கும், கவலையும் இருக்கும், ஆச்சரியமும் இருக்கும். நீ இந்த உலக வாழ்க்கையில சிக்குண்டவனாக இருப்பாய். அப்படியே உள்டாவா போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இது கேன்சர் கண்டுபிடிச்சிடலாம்னு புரிஞ்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். என்னப்பா சொல்ல வர்ற? ஆமா, இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு உன்னால் உருவாக்கப்பட்ட கல்பனையிலே தோற்றுவிக்கப்பட்ட எல்லா தோற்றங்களுக்குள் ஒரு பர்டிகுலர் தோற்றத்தை மட்டும் நான் என்று நினைத்துக் கொண்டு அதற்கு ஸ்ரீ என்று பெயரை வைத்துக் கொண்டு இப்படி அதை ஒரு தனிநபராக நீ நினைத்துக் கொண்டு வாழ்ந்தால் குவைட் நேச்சுரலி இங்கு இருக்கக்கூடிய எல்லா வேதங்களையும் உனக்கு உண்மையாக தோன்றும் அல்லவா? நல்லது கெட்டதெல்லாம் உண்மை என்றே ஃபீல் பண்ணுவாய் அல்லவா? உயர்வு தாழ்வு எல்லாம் நிஜமாகவே உயர்வு தாழ்வு என்று நினைக்க தோன்றும் அல்லவா? அப்போது உன்னை யாராவது இம்சித்தால் அவர்களை இம்சிக்க வேண்டும் என்றும் தோன்றும். அப்ப வன்முறை என்பதும் கூட உன்னில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகின்றது. வேதத்தை கண்ட மாத்திரத்திலே விருப்பும் வெறுப்பும் நுழைகின்றன, அகங்காரம் தலையெடுத்து விடுகிறது. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது அகந்தை அப்படிங்கிறது கண்டிப்பா வந்தே ஆகணும். இப்போ அகந்தை வரும்னு தானே சொன்னாரு, பின்ன பணிவு இப்படி வரும் அப்படின்னா காரியம் ஆகணும்னா காலை கூட பிடிப்பான் அப்படின்னா அதுக்கு பேரு தான் வந்து பணிவு, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? ஸோ பணிவும் கூட அகந்தையின் விளைவுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்றெல்லாம் கூட நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நீங்க பணிவுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பெரிய ஈகோன்னு நம்ம நிரூபிச்சிருக்கோம். ஸோ அகந்தை இருக்கின்ற இடத்தில் பணிவும் இருக்கும். கருணைன்னு சொல்லியிருக்கப்பா, என்னப்பா அகந்தை இருக்கிற இடத்துல கருணை எப்படிப்பா இருக்கும்? கருணையும் கூற நான் எப்படியெல்லாம் அன்பு காட்டுகிறேன் தெரியுமா? நான் கருணையாளன் தெரியுமா? நான் எப்படி எப்படிலாம் அன்பு காட்டினேன், கடைசியில யாரும் என்ன வந்து திரும்பி பார்க்காம போயிட்டாங்களே அழுது என்ன நீ காட்டுனேன்னு சொன்ன அதுக்கு பேரு கருணையா? இப்படித்தான் நாம் கருணை காட்டுவோமே தவிர அகந்தையோடு தானே நாம் கருணை காட்டுகின்றோமே தவிர அகந்தையின்றி கருணை காட்ட நமக்கு தெரியுமா? அப்படி அகந்தையின்றி நீ கருணை காட்டி இருந்தால் நான் கருணை காட்டினேன் அப்படிங்கிற ஃபீல் தான் உனக்கு வருமா? அப்ப நீங்கள் ஃபீல் வந்துடுச்சுன்னாலே நீங்க அகந்தையில் காட்டுகின்ற கருணை என்பதை உணர வேண்டாமா? அப்போ ஞானியிடம் வன்முறையும் இருக்கும்னு புரிஞ்சிருச்சு, கருணையும் இருக்கும். சாரி, ஞானியிடம்னு சொல்லிட்டு இருக்கேன். அகந்தை உள்ளவனிடம் வன்முறையும் இருக்கும், கருணையும் இருக்கும், அகந்தையும் இருக்கும், பணிவும் இருக்கும், கவலையும் இருக்கும், ஆச்சரியமும் இருக்கும், அத்தனையும் இருக்கும். யாரிடம் என்றால் அகந்தை உள்ளவனிடம் தானே. அந்த அகந்தை என்பது உலகில் தனிநபர் என்ற அடையாளம் வந்ததால் அல்லவோ அந்த அகந்தை வந்தது. பட் அப்படியே உள்டாவா போடுங்க, ஞானி முடிஞ்சது கதை. பிகாஸ் அவன் தன்னை தனிநபராக கருதுவதில்லை. அவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் கற்பனையில் உருவான தோற்றம் என்பதை உணர்கின்றார். இது உலகமாக இருப்பதுவே தான் என்று உணர்கின்றார். இது வெறும் மாயை என்று உணர்கின்றார். அகந்தைக்கு இடமில்லாமல் போகின்றது. விளைவாக இதில் எதுவுமே அவனுக்கு அவசியமற்று போகின்றது. வன்முறைக்கு இடம் இல்லை, கருணைக்கு இடம் இல்லை, அகந்தைக்கு இடம் இல்லை, பணிவுக்கு இடம் இல்லை. இதெல்லாமே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முதலே சொன்ன மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சோ எதுவுமே அவனுக்கு இதனால ஆக போறது ஒண்ணும் இல்லைங்க. கவலைப்பட போறது இல்லை, ஆச்சரியப்பட போறது இல்லை, ஆச்சரியப்பட்டுதான் ஆனந்தப்பட போறது இல்லை. சோ கவலை என்பதும் சும்மா நாச்சுக்கும் பொய் பிரதிபலிப்பு, ஆச்சரியம் என்பதும் சும்மா நாச்சுக்கும் பொய் பிரதிபலிப்பு. இங்கே அகந்தை, பணிவு, கருணை அனைத்தும் அவன் மாயையிலே சும்மா நாச்சுக்கும் பொய்யா பிரதிபலித்துக் கொண்டுதான் இருப்பானே தவிர உண்மையான அவனிடத்தில் இவைகள் எல்லாம் இருக்குமா? பிரம்மஸ்வரூபத்தில் இவைகள் எல்லாம் இருக்குமா என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்களே, ஆனால் கண்டிப்பாக இந்த பிரம்மஸ்வரூபத்தில் அந்த ஞானியினிடத்தில் இவைகள் எதுவும் தென்பட முடியாது என்பதை மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். So this is about the explanation for the 60th sloka. We go to the 17th now. The liberated one neither avoids experience nor craves for it. He enjoys what comes and what does not. விடுதலை பெற்றவன் உலக அனுபவங்களை தவிர்ப்பதும் இல்லை, அவற்றிற்காக இயங்குவதும் இல்லை. தனக்கு கிடைப்பதை அவன் அனுபவிக்கின்றான், கிடைக்காததை பற்றி அவன் கவலைப்படுவதில்லை.
இப்பதான் வந்து அந்த அணுவை மெத்தட் அப்படின்னு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறார். சோ நீ இந்த உலக கற்பனையை செய்துத்தான் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்ற கட்டாயத்தில் இல்லை. அப்படிங்கிறதுக்காக நான் கற்பனையே செய்யக்கூடாது அப்படிங்கிற அவசியமா எனக்கு இல்லை. எனது மாயை என்று எனக்கு புரிந்து விட்டது. ஆதலா எனக்கு மாயாசக்தி உண்டு. எனது மாயாசக்தியை பயன்படுத்தி நானே உலகமாக விரிவ முடியும். அந்த உலகமாக மாறி எனது பேரின்பத்தை, எனது பிரம்மானந்தத்தையே அந்த உலகத்திலே விதவிதமாய் பிரதிபலிக்கவும் முடியும் என்று எனக்கு புரிந்து விட்டது. ஆதலால் ஏன் நான் அதை செய்வேன் அப்படின்னா மாயையாக விரிவேன். விரிவேன் அப்படின்னா விரிஞ்சுத்தான் எனக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? விரியலைன்னா எனக்கு ஒண்ணு ஆகாம இருக்க போகுதா அப்படின்னு கேட்டா அப்படின்னு இல்ல. என்னையா சொல்ற நீ? விரிஞ்சாதான் உனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆமாடா, விரிஞ்சா ஏன் சந்தோஷம் அங்க விதவிதமா வெளிப்படுமே தவிர விரிகிறதுனால சந்தோஷம்னு எந்த மடையா சொன்னது? நான் விரிஞ்சாலும் விரியலைனாலும் நான் சந்தோஷம்டா. ஏன்னா சந்தோஷமே என் சொரூபண்டா. சோ திஸ் இஸ் வாட் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? பிரம்ம சொரூபத்தில் இருக்கும்போது எப்போதும் சச்சிதானந்தமாக, பெர்மனண்டாக, சுயம் பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற அவனுக்கு கற்பனை செய்துதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுக்காக கற்பனையை செய்ய மாட்டான்னு நீங்க சொல்லிடக்கூடாது. So it is needless that I need a Maya, but at the same time, why not if I have a Maya அப்படிங்கிறார். எந்த கல்பனையோடு நான் வாழ்வதனால் என்னால் எனக்கு எதுவும் ஆக போறது இல்லை அப்படிங்கிறப்போ ஏன் நான் கற்பனையை செய்யக்கூடாது? என்னுடைய பிரம்மஸ்வரூபத்தை விதவிதமா நான் ஏன் வெளிப்படுத்தி மகிழக்கூடாது? ஸோ தேர்ஃபோர் நான் அடிக்ஷன்ல இல்லை, அதாவது இருந்துதான் ஆகணுன்ற கட்டாயம் இல்லை, ஆனா இருக்கக்கூடாதுன்ற கட்டாயத்திலே இல்லை. இல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்ப படிக்கிறேன், புரியுதான்னு பாருங்களேன். விடுதலை பெற்றவன் உலக அனுபவங்களை தவிர்ப்பதும் இல்லை அப்படின்னா மாயா கல்பனையை அவன் ஐயோ நான் கற்பனையே பண்ண மாட்டேன்டா, நான் சமாதியில போய் ஒடுங்கிப்பேன்டா, எனக்கு எதுக்குடா இந்த லீலைகள் எல்லாம், நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்று அவன் சமாதியிலே போய் ஒடுங்குவதும் இல்லை. அப்படின்னா எத்தனை உலக அனுபவங்கள் வந்தால் அதை ஆனந்தமாக அவன் ரசிப்பதற்கும் தயாராகவே இருக்கின்றான். அப்படிங்கிறதுக்காக ஐயோ அது உலகம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு உட்காந்துட்டு உலக துக்கத்துக்காக ஏங்கி கொண்டிருப்பானான்னா கண்டிப்பாக அதுவும் இல்லை. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான் என்ற ரீதியில் அல்லவா அவன் இருக்கின்றான். தன் கிடைப்பதை அவன் அனுபவிக்கின்றான். அடப்போடா கிடைக்கலன்னா கவலைப்படுறதே கிடையாது. சோ தான் ஏற்கனவே செய்துவிட்ட கல்பனை பிராப்த கர்மாவின் படி அவனுக்கு வரும், வராமல் போகும். அந்த கற்பனை ஏற்கனவே செய்துவிட்ட கற்பனை என்று எனக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. இனி அந்த கற்பனையை நான் அனுபவித்துதான், ஏன் எதுக்காக கற்பனை பண்ண? அனுபவிக்கிறதுக்கு தானே கற்பனை பண்ண. அதனால அந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க போறேன். புதுசா கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக ஏற்கனவே பண்ண கற்பனையிலிருந்து நான் பயந்து ஓடணும்னு அவசியமும் இல்லை என்று ஒரு ஞானியானவன் நினைப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என்ற ரீதியிலே இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் போலாம். The sage is not conflicted by states of stillness and thought. His mind is empty. His home is the absolute. மன அமைதி அல்லது மனதின் எண்ண ஓட்டங்கள் ஆகிய நிலைகளால் ஞானி எந்த முரண்பாடும் அடைவதில்லை. அவனது மனம் எண்ணங்கள் அற்றது. அவனது புகலிடம் அந்த பரம்பொருளே ஆகும். நீங்க போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஜஸ்ட் வேர்ட்ஸ்ல மட்டும்தான் டிஃபரன்ஸே தவிர, வார்த்தைகள்ல மட்டும்தான் டிஃபரன்ஸே தவிர அர்த்தத்துல என்ன டிஃபரன்ஸ் உங்களால பார்த்து விட முடியும்? மன அமைதி அல்லது மனதின் எண்ண ஓட்டங்கள் அப்படியே அங்க மேட்ச் பண்ணட்டுமா? உலக அனுபவங்களுக்காக அவன் இயங்குவதில்லை. சரியா? மனதின் எண்ண ஓட்டங்கள். சரியா? உலக அனுபவங்கள் அப்படிங்கிறதுக்கும் மனதின் எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. மனதின் எண்ண ஓட்டங்கள் மட்டுமே உலக அனுபவங்களாக உனக்கு சும்மானாச்சுக்கு மாயையாக தெரிகிறது. எண்ணங்கள் இல்லைன்னா அனுபவங்களே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல எல்லோரும் அனுபவித்த அனுபவம். அப்போ உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு அனுபவமே ஓரொரு எண்ணத்தினால் தான் உருவாக்கப்படுகிறது என்பதை நீ அறிந்தவன் அல்லவா? அப்போ இங்கே உலக அனுபவங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே எண்ணத்தில் ஓட்டங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி
இந்த எண்ண ஓட்டங்கள் ஓட்டித்தான் அவனுக்கு வந்து ஆக போறது ஒண்ணு இல்லை அப்படின்னு பார்த்தோம். அவற்றிற்கு ஏங்குவதும் இல்லை அப்படின்னு மன அமைதி. அவன் வந்து கண்டிப்பா எண்ணத்தை ஓட்டிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட போறது இல்லை. எண்ணங்கள் ஓட்டாமலும் இருக்கலாம். சோ எண்ணங்கள் ஓட்டாமல் இருப்பான் என்பதை மன அமைதி என்றும், மனதில் என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த ரெண்டுலயும் அவனுக்கு ஒரு மண்ணாகடி டிஃபரன்ஸே இருக்காது. எந்த முரண்பாடும் கலக்கமும் அடைவதில்லை. எல்லாம் நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோம். காலையில எந்திரிச்சு கண்ணாபின்னா மனசுல ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு எக்கச்சக்கமான முரண்பாடு இருக்கு. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைதி விழிப்புல இருக்கிறது இல்ல. பட் ஞானி அப்படி இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் 3 அவஸ்தைகள்: கனவு, ஆழ்ந்த உறக்கம், விழிப்பு. எல்லா அவஸ்தைகளும் அவனுக்கு பிரம்ம அவஸ்தை தான். அந்த அவஸ்தை அவனில் மாறுவதே இல்லை. வெளியிலே மனதிலே ஏற்படுகின்ற அனுபவங்களை அவன் மாயா என்ற தெல்ல தெளிவோடு இருக்கின்ற காரணத்தினால், இந்த மாயை அவனை தொட்டுவிட முடியாத காரணத்தினால், அவனுடைய பிரம்ம அவஸ்தை என்பதுதான் இந்த மூன்றிலையுமே பட்டு பிரதிபலித்துக் கொண்டிருக்குமே தவிர உண்மையில் அது எதையும் அவனுக்கு பாதிப்பாக தெரிவதில்லை. அப்படி பாத்தீங்கன்னா அந்த மேல உள்ள ஸ்லோகமும் இப்ப கீழே உள்ள ஸ்லோகமும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சோ உலக அனுபவங்களை தவிர்ப்பதும் இல்லை, மன அமைதியும் சரி. உலக அனுபவங்களுக்காக இயங்குவதும் இல்லை, மனதில் என்ன ஓட்டங்கள் ஓடுவதும் சரி. அவனுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அவனுக்கு இருந்தாலும் ஒண்ணு, இல்லைன்னாலும் ஒண்ணு. அவனது மனம் எண்ணங்கள் அற்றது. அவனது புகலிடம் அந்த பரம்பொருளே ஆகும். கடைசியிலேயே அவனது மனம் எண்ணங்கள் அற்றதோன்னு சொல்லிட்டாருப்பா. அவன் தான் மனதில் எந்த ஓட்டங்களை பத்தி கவலைப்படுறது இல்லை, எந்த முரண்பாடும் இல்லைன்னு சொன்னாரு. பின் எதுக்கு அவர் மனம் எண்ணங்கள் அற்றதுன்னு சொன்னாரு என்ன நீங்கள் கேட்கலாம். பொதுவா வந்து பிரம்மஞானிகள், நான் மீண்டும் மீண்டும் எல்லா வேதத்திலையும் சொல்லப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கின்றது, மாயையில ரிஜாய்ஸ் பண்ணது அப்படிங்கிறத விட அவங்க பிரம்மஸ்வரூபத்துல கிளைக்கிறத தான் பெரிதும் விரும்புவதாக தெரிகிறது. அவர்கள் மனம் ஓட்டுவதில்லை, ஆனாலும் அவர்கள் மனம் தானாக ஓடும். பிராப்த கர்மாவின் அடிப்படையிலே அவர்கள் மனம் ஓடத்தான் செய்யும். அதை மட்டும் அவர்கள் ஆனந்தமாக அனுபவித்து சென்று விடுவார்கள். இப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை என்றே நான் அடிக்கடி சொல்லிட்டு வர்றேன். நான் சொல்றேன்லாம் தயவு செய்து எதுவும் நினைக்காதீங்க, நானா எதுவும் சொல்றது இல்லை, சரியா? ஏன்னா சமாதியில எல்லா மகான்களும் ஆழ்ந்திருக்கிறார்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் எல்லா ஞானிகளும் வந்து லீலையை பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் இருக்கலாம் இல்ல. கண்ணன் கிரேட் மேன் ஆஃப் லீலா, அவனும் கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல காணாம போயிட்டானே. காணாம போயிட்டான்னா பிரம்மத்துல போய் லைச்சிட்டானே அப்படின்னு சொல்ல வரேன், உடம்போட இல்லையே அப்படின்றதுக்காக சொல்றேன். ஸோ தேர்ஃபோர் இதை ஒரு வேலை அவர் கொடுத்திருக்கலாம் என்பது எனது கருத்து. மனம் எண்ணங்கள் அற்றது, அவனது புகலிடம் அந்த பரம்பொருளே ஆகும். ஸோ ஃபைனல் ஸ்டேட், நீ அடைய வேண்டிய இடம் உனக்கு புகலிடம் பரம்பொருள் மட்டுமே. மாயை உனது புகலிடம் அல்ல. அதை அப்பப்போ வந்துட்டு போகலாம், அதனால ஒன்றும் ஆக போறது இல்லை. ரைட் அட் தி சேம் டைம் பெர்மனன்ட் அபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பெர்மனண்டா நம்ம இருக்க வேண்டிய இடம் தான் அது நம் பரம்பொருளான் பிரம்மஸ்வரூபம் மட்டுமே என்ற ஒரு ரீதியில அழகா இந்த ஸ்லோகத்தை போன ஸ்லோகத்தையும் எந்த ஸ்லோகத்திலையும் டிஃபரன்ஸே இல்லாம டிஃபரன்ஸ் பண்ணி காட்டி இருக்கின்றார். Though he may perform actions, the man of knowledge does not act, desires. Though he may perform action, the man of knowledge does not act. இவன் என்னதான் செயல் பண்ணிட்டு இருந்தாலும் இவன் செய்யலை அப்படிங்கிறார். Desires extinguished, free of thoughts of I and mine, he knows with absolute certainty that nothing exists. இவர் அணுவைக்கும் போவார், வேதனைக்கும் வருவார். பெர்மனன்ட் அபோர்டு பிரம்மம்னு சொன்னா அப்புறம் உலகத்தை விட்டு வெளியே போய் தானே. அதனால இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஞானம் பெற்றவன் வெளியில் செயல்களை செய்தாலும் அவன் உண்மையில் எதையும் செய்வதில்லை. ஆசைகள் அழிந்து நான் எனது என்ற எண்ணங்கள் நீங்கி எதுவும் இங்கு இல்லை என்பதை அவன் முற்றிலும் உறுதியாக அறிந்திருக்கின்றான். Again back to Vedaric method. மாத்தி மாத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். அதே இங்கே எண்ணங்களால் உருவான இந்த உலக தோற்றம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை இல்லாத வெறும் தோற்றம் தான் அல்லவா. தோற்றமாக தெரிவதை உண்மை என்று சொல்வாயோ? இல்ல. இருக்கா இல்லையா? இல்ல. அப்படின்னு தெரியுதுன்னு தெரியுது இல்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இருக்கா இல்லையா? இல்ல. இல்லைங்கிறதோட நிப்பாட்டுறா. பின்ன என்ன தெரியுதோ தெரியுதோ அப்படின்னு பேசிட்டு இருக்க. இல்ல இல்ல, அது இல்லைங்கிற ஃபீலிங்கு வா. என்ன தெரியுதுன்னா கூட நீங்க வந்து உண்மைன்னு நம்பிடுவீங்க. இல்லைன்னா எப்படிங்க உண்மைன்னு நம்ப முடியும்? இல்லாதது எப்படிங்க உங்களுக்கு வந்து ஒரு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்க முடியும்?
தெரியுதுன்னா கூட ஆமா தெரியுறதுனால எனக்கு சுகம் வருது, தெரியுறதுனால துக்கம் வருது அப்படின்னு சொல்லிடுவேங்க இல்லையா? பட் தட் இஸ் த பவர் ஆஃப் வேதரிக் மெத்தட். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் நாட் தேர் அட் ஆல். அது இல்லவே இல்லைன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வேதரிக் மெத்தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அடிக்கடி வலியுறுத்துறது. அந்த டு அண்டர்ஸ்டாண்ட் தி நாலேஜ் நமக்கு அனவி மெத்தட் அவசியம் தான். பட் வேதரிக் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் கம்ப்ளீட்டா நீ விருப்ப வெறுப்புல இருந்து வெளியே வந்து உனக்கு பிரம்மஞானம் கிட்டணும்னா ஃபர்ஸ்ட் நீ வேதரிக் மெத்தட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் என்றெல்லாம் கூட நம்ம சொல்லியதை நீங்கள் நினைவூட்டி பாருங்கள். காணல் நீரை வச்சுக்கிட்டு நீ தாகத்தை தண்ணிச்சுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? ஏன் ஏன் தண்ணிச்சுக்க வேண்டியதானடா? ஏங்க அது தெரியுங்க, ஆனா அது இருக்காதுங்க. புரியுது இல்ல? அது இல்ல இல்ல இருந்தா தானே தாகத்தை தணிக்க முடியும். இல்லன்னு புரியுது இல்ல? அப்ப தெரியுதுன்னு சேர்ந்து சொல்லாது. தெரியுதுன்னு சொன்னா அப்புறம் தாகத்தோடு இருக்கும்போது மான் பரபரத்தை கொண்டு அதை தேடி ஓடி மண்டையை உடைச்சிக்கிற மாதிரி மண்டையை உடைச்சிட்டு இருப்படா பேசு. அது உண்மைன்னு நம்பிடுவே. தெரியுதுன்னு நினைச்சாலே உண்மைன்னு நம்பிடுவே. அது இல்லைன்னு ஃபீல் பண்ண. தெரியுதுன்னா கூட மயங்கிடுவே. வேண்டாம், இல்லைன்னு ஃபீல் பண்ண. இந்த உலகமோ நீயோ நானோ இங்கே எதுவுமே இல்லை என்ற உணர முயற்சி செய். கல்பனையாலான வெறும் தோற்றம் தோற்றம் என்பதை விட அந்த தோற்றம் என்பது இங்கே உண்மையா இல்லை என்ற ஆழமான புரிதலுக்கு வந்துவிட்டால் நீ பிரம்மஞானம் அடைவது மிக எளிது என்று நான் முன் சொன்னியதை இப்போது நினைவு கூறுங்கள். இப்போது படித்தால் இது உங்களுக்கு நன்றாகவே புரியும் என்று விளங்குகின்றேன். ஞானம் பெற்றவன் இது வந்து சொல்லணும்ல, வெளியில் செயல்களை செய்தாலும் அவன் உண்மையில் எதையும் செய்வதில்லை. பட் என்னைய அவன் இல்லை இல்லைங்கிறான் அப்படின்றீங்க, அப்புறம் எப்படிப்பா அவன் செயல்லாம் செய்யறான்னா? அவன் செய்யறான் ஆனா செய்யல. ஏன்னா செயல்ங்கிறது உண்மையில இல்லை. அது சும்மா நாட்டுக்கு தெரியுதுங்கிறதுக்காக நீங்க செயல்னு திருடுவீங்களா? திரையிலே மழை பொழிகிறது என்பதற்காக நீ அந்த மலையிலே நனைந்து விட முடியுமா? முடியாது. அப்ப மழை பொழியுது அப்படின்னா பொழிஞ்சதா? இல்ல. அந்த மாதிரி செயல் செஞ்சுச்சான் அப்படின்னா உண்மையில செயல் நடக்கலப்பா. உண்மையில் செயல் நடக்காத போது அதை செயல் என்று எப்படி சொல்ல முடியும்? ஞானி இவைகள் அனைத்தும் பொய் என்ற தீர்மானத்திற்கு வந்து விட்டான். எண்ணங்களை நிறுத்திவிட்டு பிராப்த கர்மாவின் அடிப்படையில் அனுபவத்திற்கு வந்து விட்டான். இன்னும் ஈஸியா புரியணும்னா ஈஸ்வரனின் கையில் ஒப்படைத்து விட்டு இவன் செய்யவதில்லை என்ற நிலைக்கு வந்து விட்டான். செயல்கள் தானாக நடக்கும் அதிசயத்தை அவன் காண்கின்றான். ஆதலால் அவன் செயல் செய்தாலும் செய்யவில்லை என்று உணர்கின்றான். ரெண்டாவது அவனை பொறுத்த வரைக்கும் செயலே மாயா. செயல் அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு என்ன நீ சொன்னீங்க அப்படின்னா, நீ உலகத்தை உண்மை நம்பிட்டு இருக்க, உன் கண்ணுக்கு அவன் செய்யற மாதிரி தெரியுதுடா. அவன் உலகமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அவன் செய்யறதே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு எப்படி அது செய்யற மாதிரி ஆகும்? தேர்ஃபோர் ஞானிகள் செயல்கள் என்பது உன் கண்ணுக்கு வேண்டுமானால் செயல்களாக இருக்கலாமே தவிர அவர்களுடைய பார்வையில் அவர்கள் செய்வதில்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, ஆசைகள் அழிந்து நான் எனது என்ற எண்ணங்கள் நீங்கி எதுவும் இங்கு இல்லை என்பதை முற்றிலும் உறுதியாக அறிந்திருக்கிறான். இதுக்கான விளக்கத்தை தான் நான் முதலியே கொடுத்துட்டேன். சோ இப்போ இந்த உலகத்தை நீங்கள் இல்லை என்று உறுதியாக நம்பினால்தான் நீங்கள் பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். அதை விட்டுவிட்டு தோற்றமாக இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருந்து அதை உண்மை என்று நம்பும் போது கண்டிப்பாக நீங்கள் பிரம்மத்தை நழுவி விட்டீர்கள் என்றே அர்த்தம் என்று நீங்கள் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். The sage is free. His empty mind no longer projects delusion, dreaming, dullness. The state is indescribable. இறுதியாக என்ன சொல்றாருன்றது மேல போக மாட்டேங்குது. ஞானி சுதந்திரமானவன், அவனது தூய்மையான மனம் இனிமேல் மயக்கத்தையோ கனவுகளையோ அல்லது ட்ரீமிங் டல்னஸ், என்னப்பா அது வரமாட்டேங்குது, மயக்கத்தையோ கனவுகளையோ அல்லது மந்தத்தன்மையோ உருவாக்குவதில்லை. அவனது இந்த நிலை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாததாக இருக்கின்றது அப்படின்னு இருக்குமா? சரியா? சோ ஞானி சுதந்திரமானவன், தூய்மையான மனம் இனிமேல் மயக்கத்தையோ கனவுகளையோ அல்லது மந்தத்தன்மையையோ உருவாக்குவதில்லை. மெயினா அதான் சொல்லியிருக்காரு, டெல்யூஷன், ட்ரீமிங், டல்னஸ். மயக்கம், மந்தத்தன்மை, கனவுகள்
அவனுடைய அந்த நிலை என்பது விவரிக்க முடியாததாகவே இருக்கின்றதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏங்க, நான் லீல பண்ணணும்னா நான் வந்து கனவு காணணும்ல, கற்பனை பண்ணணும்ல. அப்போ வந்து இல்யூஷன் இல்லாம நான் எப்படி மாயையில ப்ரொஜெக்ட் ஆக முடியும், நான் எப்படி மாயையில விளையாட முடியும் அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணலாம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஹீஸ் எம்டி மைண்ட்னே சொல்லிட்டார். அவனது தூய்மையான மனம்னு கூட சொல்லல, அவனது காலியான மனம்னே சொல்லிட்டார். ஸோ அவன்கிட்ட எண்ணங்களே இல்லை அப்படிங்கிறதான் ஸ்ட்ராங்கா சொல்ல வர்றாரு. ஸோ எண்ணங்கள் இல்லாத அவனுடைய மனம் இதற்கு மேல் எந்த ஒரு கனவுகளையோ, எந்த ஒரு மந்தத்தன்மையோ, எந்த ஒரு மயக்கத்தையோ அது ப்ரொஜெக்ட் பண்ணாது, அது வெளியே காட்டாது. அவனுடைய அந்த நிலை என்பது விவரிக்க முடியாததாகவே இருக்கின்றது. அவன் எப்போதும் விடுதலை உற்றவனே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதுக்குண்டான விளக்கத்தை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அவன் எப்போதும் விடுதலையுற்றவனே அப்படின்னா, அவன் கனவு கண்டு கொண்டிருக்கும் போதும் விடுதலையுற்றவனேன்னு புரிஞ்சுக்கணும். அவன் உலகமாக விரிந்திருக்கும் போதும் விடுதலையுற்றவனேன்னு புரிஞ்சுக்கணும். அவன் இல்யூஷன் டெலியூஷன்ல இருக்கும் போதும் அவன் விடுதலையுற்றவனேன்னு புரிஞ்சுக்கணும். அவன் மந்தத்தன்மையில் இருக்கும் போதும் விடுதலையுற்றவனேன்னு புரிஞ்சுக்கணும். அவன் கனவு காணும் போதும் விடுதலையுற்றவனேன்னு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இது விவரிக்க முடியாததான் இருக்கின்றதுன்னு சொல்லிட்டார். இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் தான் இது எனக்கு. சரியா? ஏன் அப்படின்னா, இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, அவன் எப்போதும் விடுதலையற்றவனேன்னு சொல்லிட்டாரா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இவன் மீண்டும் மாயையில் விழமாட்டான், கனவு காண மாட்டான், அவன் மயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவைகள் எல்லாம் விவரிக்க முடியாதுன்னு சேர்ந்து சொல்லிட்டார். என்னையா சொல்லிட்டு ஏன் விவரிக்க முடியாதுன்னு சொன்னாருன்னா, அவன் மாயையில ப்ரொஜெக்ட் பண்ணுவான், அவன் கனவு காணுவான், அவன் மயக்கத்தில் வீழ்வான், இவன் அனைத்தையும் செய்வான். ஆனாலும் அவன் விடுதலையற்றவனே. அவன் விடுதலையுற்று இருக்கும் போதே, அவன் எப்போதும் விடுதலையான நிலையிலே இருந்து கொண்டே அவனது இல்யூஷன் இருப்பான். ஆனா இல்யூஷன் புரிஞ்சுட்டு தானே இருக்கான். மாயா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மாயை உண்மைன்னு நம்பிடுறது இல்லையே. அப்ப மாயை உண்மை நம்பும் போது மட்டும்தானே அதை இல்யூஷன் வைக்க வேண்டியது இருக்கு, மயக்கம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா அந்த மயங்கியது போல் அப்படின்னு தான் அவனை சொல்லணும். கனவு காண்பது போல் அவன் காண்பான், அவன் மந்தமாக இருப்பது போல் இருப்பான். பட் ரியலி he will not going to be like that and all these things இல்லையா? அப்போ the delusion and dreaming and dullness அப்படிங்கிறது அவனிடம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஆனா பாக்குறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எப்படிப்பா விவரிக்கிறது? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் சொன்னதுக்கு எனக்கு என்னமோ இதுதான் ரீசன் புரியுது. ஸோ 100% மாயாங்கிற தெளிவில் இருப்பான், புரிதல்ல இருப்பான். அந்த தெளிவில் புரிதல்ல அவன் அப்கோர்ஸ் கனவு காணுவான், அந்த தன்மையில இருப்பான், எல்லாமே பண்ணுவான். பட் பண்ணினா கூட அவனுடைய அந்த விடுதலையற்ற தன்மைக்கு, விடுதலையுற்ற தன்மைக்கு எந்த பாதிப்பும் பங்கம் ஏற்பட்டு விடாது. ஸோ அவன் எப்போதும் விடுதலையுற்றவனே. அவன் எப்போதும் சொரூபத்தில் சொரூப சுகத்தை மட்டுமே தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். மந்தத்தன்மையில் கனவு சுகத்தையோ அல்லது மந்தத்தன்மையில் மயக்க சுகத்தையோ அவன் அனுபவிப்பதில்லை. அவன் மனதினால் கொடுக்கப்பட்ட எந்த சுகமும் வெறும் பார்வைக்கு மாற்றம் தானே தவிர உண்மையில் இல்லை. ஆதலால் அவன் மனம் எப்போதும் புனிதமாகவே இருக்கின்றது. அது வேலை செய்து கொண்டிருந்தாலும் அது புனிதமாகவே இருக்கின்றது. ஏன்னா he is not attached with that. எனது கல்பனையில் சிக்கொண்டு நான் தவிப்பது போல் அவன் தவிப்பதில்லை. கல்பனை என்று மிக தெளிவான புரிதலோடு அவன் கல்பனையிலே வாழ்வான், கற்பனை இல்லாமலும் வாழ்வான். இல்லாத நிலையிலும் விடுதலையற்றவனே, இருக்கும் போதும் விடுதலையற்றவனே. such is a man, therefore it is very difficult to explain. ஆதலால் அதை விவரிக்குவதற்கு மிகவும் கடுமையாக இருக்கின்றது என்று சொல்லி மிக அற்புதமாக அஷ்டாவக்ர கீதையின் 11வது அத்தியாயம் 17வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அனைவருக்கும் புரிந்ததா? புரிஞ்சதுண்ணா. ஓகே, மத்தியானம் ஒரு சூப்பர் கொஸ்டின் கேட்டிருக்கேம்மா, எல்லாரும் திங்க் பண்ணிட்டு வாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் ஃபீல் பண்றேன். உங்கள பலர் கூட இதுல வந்து மாட்டிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஹவு டு யூ நோ வெதர் வாட் யூர் திங்கிங் இஸ் ரைட் ஆர் நாட்? நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்ட ஞானத்தை உண்மையில் ஞானம் என்று எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா பெரிய பெரிய மனிதர்களே இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லைப்பா, நேற்று ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். அதுல மகான்களே புலம்பி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு போட்டு மனம் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சு
அதுக்கு ஜக்கி வாசுதேவ் சொல்றாரு, இந்த உடம்புல இந்த மனசு எங்க இருக்குன்னு அவன் கேட்கிறான். அதுக்கு ஜக்கி வாசுதேவனுடைய ஆன்சர் எங்கேயோ ப்ரொஃபஷனில் பேசியிருப்பார் போல, பாடியினுடைய ஒவ்வொரு செல்லுலையுமே மனசு இருக்குங்கிறாரு. ஒருத்தன் வந்து ஹிருதயத்தை காட்டி இந்த மனம்ங்கிறது ஹிருதயத்தில் தான் இருக்கின்றது, ஏனென்றால் அந்த மனதின் பாதிப்பு என்பது ஹிருதயத்தில் பிரதிபலிக்கின்றது அல்லவா. ஏன்னா ஹார்ட் பீட் கடகடான்னு ஓடுது, இல்லைன்னா அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கும்போது அமைதியா இருக்குது, பயந்தேன்னா கடகடான்னு ஓடுது. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஹிருதயத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படின்னா மனசு ஹிருதயத்துல தான் இருக்கு போலே என்று ஒரு ஞானி அற்புதமா விளக்குறாரு. சரியா? எல்லாமே பெரிய பெரிய மகான்கள் விளக்குறதா தான் காட்டியிருக்காங்க. சித்தர் அதை சொல்லியிருக்காரு. ஒருத்தர் இந்த பீனியல் கிளாண்ட், இந்த புருவ மத்தியில இருக்குல்ல, அங்க இருந்து அந்த புருவ மத்தியில இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு உள்ள இருக்குது அந்த மனசு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களே ஒரு விஷயத்த ஒவ்வொரு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ரஜோ தமோ குணங்கள் இருக்கக்கூடியவன் வந்து இந்த ஞானத்தை கரெக்டா தான் புரிஞ்சுப்பானா அப்படிங்கிறதுக்கு என்னங்க கேரண்டி? when such is the case, அந்த மாதிரி ஆட்களுக்கு தீர்வு தான் என்ன என்ற ஒரு அற்புதமான தலைப்பை நான் இன்று வைத்திருக்கின்றேன். அனைவரும் ஆழமாக சிந்தித்துவிட்டு எனக்கு ஒரு விடை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நீங்க தானே பதில் சொல்லணும். நாங்கள்ல ரஜோ தமோ குணத்துல இருக்கோம். இதுக்கு தீர்வு நீங்க தானே சொல்லணும். நீங்கள்லாம் ஞானிகள் அல்லவா? அண்ணா ரெக்கார்டு ஆஃப் பண்ணல. என்பது அப்படியா? தேங்க்யூ.